கூடுகைக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் இருந்த இடங்களில் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறதான பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், சோஸ்தரிக்கின்றோம், புகழுகின்றோம். நல்லவராக போதுமானவராக இம்மட்டமாக எங்களுக்கு வேண்டிய ஜீவன் சுகபலன் அவற்றை கிருபையாக கொடுத்து வழிநடத்தி வருகின்றேன். விசேஷமாக இந்த ஆண்டினுடைய நிறைவு பகுதிக்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றோம். 2024 ஆண்டை ஆண்டவர்களுக்கு இம்மட்டமாக பாதுகாத்தீர் சுவாமி. எதிரே விதமான ஆபத்துகள் பொல்லாப்புகள் நேரிட்டாலும் கூட கைவிடாத நேசராக இருந்து நீர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து விடுவித்து வழி நடத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் கூட உமக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக, உண்மை ஆராதிக்கும் வண்ணமாக கடந்து வந்திருக்கின்றோம். பாவிகளாக எங்கள் மேல் கருவியாகும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலே கடந்து வருவீராக. இந்த மைதானம் முழுவதுமாக உங்களுடைய கிருபைக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவீராக. உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்க தகுதியுள்ள பாத்திரங்களாக மாற்றிட வேண்டுமா ஜபிக்கிறோம். வந்திருக்கிறதான குழுவினரையும் ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்தும். எங்கள் மத்தியிலே அவர்கள் மூலமாக நீர் பேச வேண்டுமா ஜபிக்கிற சுவாமி. பாடல் வேலை, துதி வேலை, செய்தி வேலை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதி. திருச்சபையுடைய பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகத்தோடு கடந்து வந்து இந்த இடத்துல ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து நீரே வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசுவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த உபவாச கூட்டத்தினுடைய இந்த நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலும் நாளை தினத்திலும் நம்மத்திலே சிறப்பு செய்தியாளராக வருகை தந்திருக்கிறதான ஆலங்குளத்தைச் சேர்ந்த சகோதரர் பேராசிரியர் சுரேஷ் சாலமோன் சார் அவர்கள் நல்லூர் ஜெயராஜ் அன்னபாக்கியம் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு கூட வருக வருகின்ற சபையின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து அவர்கள் நம்மை வழிநடத்தி செல்வார்கள். சபையார் துரிதமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ளவும், மீதியான காலத்தையும் அவருடைய கரங்களிலே நான் அர்ப்பணிக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் விசேஷமாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு அவர் நம்மோடு கூட அவர் இடைபட விரும்புகிறார். என்ன, அதமோடு கூட அந்த குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் அதமோடு கூட உலவாடுவார், அப்படியே உலாவி வருவாராம். இல்லை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட அவர் உறவாட விரும்புகிறார். என்ன, கர்த்தர் நல்லவர். அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உற்சாகத்தோடு கூட நாம் பாடுவோம். என்றும் ஆனந்தம். இன்றைக்கு உற்சாகத்தோடு கூட ஆனந்தத்தோடு கூட என்னை ஆண்டவர் துதிங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையான ஈவுகளை தருவார். எல்லா கரங்களை தட்டி ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தாங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தாங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே.
வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் மாவின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. கையில் சொல்லுங்க. இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் எப்பவுமே ஆனந்தமான ஒரு சமூகம். என்ன நம்ம பார்த்தீங்கன்னா அண்ணால் ஆண்டவர் சமூகத்தில் அழுகையோடு கூட கடந்து வந்தார். என்ன ஆண்டவர் பாதத்தோட பாரங்களை இறக்கி வச்சுட்டு திரும்ப சந்தோஷத்தோடு கூட அவர் கடந்து போகிறார். இந்த பாரத்தை இறக்கி வச்சாலும் அதுக்குடைய ஆசீர்வாதத்தோடு கூட மறுபடியும் அவள் அழைத்து கடந்து வந்தாள். அந்த அவளுடைய குழந்தையோடு கூட, அந்த சாமுவேல் என்கிற ஒரு மகனோடு கூட அவள் கடந்து வந்தாள். இன்றைக்கு அவர் நம்மை நினைக்கிற நல்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். என்ன இன்னும் ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். என ஒரு பழைய பாடல். இந்த பாடலை நம்ம இணைந்து பாடுவோம். இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஆதிசயம், ஆதிசயம், அன்பரின் அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தான். மகிமையே, மகிமையே, மனுக்குளம் மீட்ட மகிமையே,
லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாண்ணே, ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன எதுக்காக வந்தாராம்? என்ன, அதாவது ஆதாமுக்கு ஆண்டவர்கிட்ட வந்துங்க ஒரு நல்ல பெரிய பொறுப்பை கொடுத்தார். இந்த பூமியெல்லாம் நீ ஆண்டு கொள்ளுன்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. ஆனால் பாருங்க, பிசாசு அதை வஞ்சகமாக அவனிருந்து பிடுங்கி எடுத்துக்கொண்டான். எல்லாரும் அவனுக்கு பாவத்துக்கு அடிமையாக மாறி போனாங்க. என்ன, இன்னைக்கு பிசாசுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவனுக்கு நித்திய நரகத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கு பாவத்தில் அவன் கையில் அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவன் நரகத்துக்கு பங்காளியாக மாறிட்டாங்க. எப்படியாவது மீட்கணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை போல மனிதனாய் கடந்து வந்து ஆதாமுக்கு பதிலாக 2ஆம் ஆதாமாக அவர் கடந்து வந்து சிலுவையில் மரிக்கும்போது அவன் தலை நசுக்கி அவன் பவரை பிடுங்கி 3ஆம் நாள் ஜெயித்தவராக உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் கையிலையும் என் கையிலையும் அவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள். என்ன, அப்பாவுடைய சொத்துலாம் யாருக்குங்க சொந்தம்? யாருக்கு சொந்தம்? பிள்ளைக்கு தான் சொந்தம். என்ன, இன்னைக்கு நமக்கு தான் சொந்தம். உங்களுக்கு பெரிய உரிமை இருக்குது. நீங்க அப்பாட்ட உரிமையோடு கூட நீங்க கேட்க முடியும். நீங்க எதை கேட்டாலும் ஆண்டு தாரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். என்ன, ஏன் தெரியுமா? நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம எழுந்து நின்று அவர் அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்ம அப்படியே ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போம், கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் உலாவை கொண்டிருக்கிறாரு. அவர் பெரியவர். இந்த இடம் முழுதும் நிரம்பி இருக்கிற ஒரு பிரசன்னம், ஒரு பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கே 2 பேர் வேணும் என்று 2 பேர் 3 பேர் என் நாமத்து நிமித்தம் அங்கே இருக்கிறார்களோ, ஹல்லேலூயா, நான் அங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னவர். வாக்கு மாறாத ஆண்டவர். எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நம்ம நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தான் மனு எடுத்து வந்த நல்ல தெய்வம். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எம்மட்டும் நடத்தின ஆண்டவர் உங்களை இன்னும் உங்களை நடத்துவாரே. அன்றைக்கு பவுல் சீலாவை ஆண்டு துதிக்கும் போது கட்டுகள் அருந்தது போல இன்றைக்கும் நீங்கள் விசுவாசத்தோடு கூட வாய்களை திறந்து அந்த நாமத்தை துதிக்க 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 உங்கள் கட்டுகளும் அருந்து விழும் தேவ பிள்ளையே. அவருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி சொல்லோ. யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க, கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க, கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி சொல்வோம். நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே.
யெகோவா ராபா, சுகந்தரும் தெய்வம், சுகந்தரும் தெய்வமே. யெகோவா ராபா, சுகந்தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே. அன்பு கூர்வேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூர்வேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூர்வேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உமக்கு, 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 ஆராதனை உமக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம், கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அவர் மகிமையின் ராஜா, அவர் மகிமையின் ராஜா. அவர் இங்கே பிரவேசித்திருக்கிறாரு, அவர் இங்கே பிரவேசித்திருக்கிறாரு. அவர் மகிமையின் ராஜா. அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்துவார். உரிவி சந்தரவா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. உந்தாவியோட பிரசனைகளை மூடி மறைத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்யற நல்ல இவுக்காக உமக்கு நன்றி, உமக்கொடான கொடி நன்றி ஆண்டவரே. உமக்கே நாங்கள் சகல துதி கனம் புகழ் மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.
ஆமென், ஆமென். உட்காருங்கள். இந்த நாளிலும் நம்மத்திலே இந்த கூட்டத்திற்கு சிறப்பு செய்தியாளராக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறதான பேராசிரியர் சுரேஷ் சாலமோன் சார் அவர்கள் இப்பொழுது நமக்கு ஆண்டுடைய செய்தி வழங்குவார்கள். அவர்களை அன்போடு கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த ஆண்டு இறுதி நாட்களிலே உம்மை துதிப்பதற்காக, உம்மை ஸ்தோத்தரிப்பதற்காக, உமக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்விலே செய்த நன்மைகளுக்கு எத்தனை நன்றிகளை ஏறெடுத்தாலும் போதாதப்பா. இப்பொழுதும் இந்த வேளையில் நீர் பிரசன்னமாக இருக்கிறீர். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே ஒரு நடுவிலே இருக்கிறேன் என்ற வாசகத்தின்படி எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறீர். பாடல் வேளையை ஆசீர்வதித்தீர். துதி ஆராதனையை பிரியமாய் ஏற்றுக்கொண்டீர். நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. இப்பொழுதும் செய்தி வேலை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பேசுகிற அடியனை முற்றிலும் அரைத்து நீர் என்ன பேச வேண்டும் அதை மாத்திரம் உடைய பிள்ளைகளோடு பேசிடணும். நாங்கள் ஒரு மனதோடு உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு அருள் புரியும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான குருவானவர் ஐயா அவர்களுக்கும், சபை ஊழியர் ஐயா அவர்களுக்கும், ஆலய பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிப தம்பி தங்கைகள், சிறுபிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபை ஊழியர் ஐயா அவர்கள் சொன்னது போல நான் ஆலங்குளம் அருகே உள்ள நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அனபாக்கியம் கல்லூரியிலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஹெட்டாக, துறை தலைவராக இளங்கலை கணினி அறிவியல் துறையிலே பணியாற்றி வருகிறேன். என்னுடைய மனைவி ஊத்துமலை என்ற ஊரிலே ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். நாங்கள் ஆலங்குளத்தில் இருக்கிறோம். என்னுடைய மகன் இன்ஜினியரிங் கல்லூரி 1ஆம் ஆண்டு சென்னையிலே படித்து வருகிறான். இங்கே பாடல் பாடிய பிரதர் ஜோசப் அவர்கள் இருக்கிறார்கள். கீபோர்டு வாசித்த தம்பி பிரதர் சாம்சன் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு குழுவாக இந்த 2 நாட்களும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் மத்தியிலே வந்திருக்கிறோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீத புத்தகங்கள் 103வது சங்கீதம் முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 103 முதல் 5 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த ஆண்டு இறுதி நாட்களிலே ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை பற்றி சங்கீதக்காரங்கள் சொல்லும் பொழுது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்கிறார். அநேக நேரம் தேவனிடத்திலே, தேவ சமூகத்திலே வந்து என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். நம்முடைய தேவைகளை தேவனிடத்திலே வைக்கிறோம். தேவனும் அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அநேக தடவை தேவனுக்கு நன்றி செலுத்துவதை நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் நன்றி பலிகளை எதிர்பார்க்கிறார். நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19ஆம் வசனம் வரை ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவர் 10 குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறார். நன்றி செலுத்துவதற்கு ஒரு மனிதன் மாத்திரம்தான் வருகிறான். அவன் அவர் பாதத்திலே விழுந்து உரத்த சத்தத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஏமாற்றத்தோடு கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். நம்மை பற்றி ஆண்டவர் விதமாய் சொல்லிவிடக்கூடாது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். வாயினாலே நன்றி செலுத்துவது ஒரு காரியம், வாழ்க்கையிலே அவருக்கு சாட்சியாய் வாழ்வது மற்றொரு காரியம். பரலோகத்திலே ஒரு தேவதூதன் பூமிக்கு அனுப்பப்பட்டான். இது ஒரு கதை தான். நாம் எந்த அளவுக்கு குறைவாக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என்பதை சொல்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு பாரம்பரிய கதை. அவனுடைய கையிலே 2 கூடைகள் கொடுக்கப்பட்டதாம். ஒரு கூடை நாம் தேவனிடத்தில் வைக்கிற ஜெபங்களை, வேண்டுதல்களை, பிரார்த்தனைகளை சேகரிப்பதற்காக கொடுக்கப்பட்டதாம். மற்றொன்று நாம் தேவனை துதிப்பதை, ஸ்தோத்தரிப்பதை, அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பதை சேகரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட 2 கூடைகள். ஜபங்களை, வேண்டுதல்களை, பிரார்த்தனைகளை சேகரிப்பதற்காக ஒரு கூடை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை சேகரிப்பதற்காக மற்றொரு கூடை. பிரார்த்தனை, ஜபம், வேண்டுதல் இதை சேகரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட கூடை நிரம்பி வழிந்ததுதான். ஆனால் துதிகளை, ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை சேகரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட கூடை கால்வாசி கூட நிரம்பவில்லையாம். இதை கண்ட தேவதூதன் ஏமாற்றத்தோடு திரும்பி சென்று விட்டானாம். ஒரு பாரம்பரிய கதையை விதமாய் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா, அவரை துதிக்கிறோமா, அவரை ஸ்தோத்தரிக்கிறோமா, அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பரியாசமும் வம்பும் புத்தியினமான பேச்சும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எபேசியர் 5:20 சொல்லுகிறது, நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி. கிராமத்திலே ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு நாளிலே ஒரு இடத்துல நல்ல உயர் ரகமான கோழி குஞ்சுகள் கிடைத்ததுன்னு சொல்லி ஒரு 25 கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்தார். 25 நல்ல அழகு கோழி குஞ்சு, உயர் ரக கோழி குஞ்சு. அன்னைக்கு இந்த மாதிரி கன்வென்ஷன் கூட்டம் பக்கத்து ஊரில். அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அவர் போயிட்டு வந்து பார்த்தா திருடன் அவ்வளோ கோழி குஞ்சையும் கூட்டி தூக்கிட்டு போயிட்டான். எப்படி இருந்திருக்கும்? அது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த இழப்பின் மத்தியிலும் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி 2வது நாள் மீட்டிங் வந்துச்சு. போகவா வேண்டாமான்னு ஒரே மன போராட்டம். மீட்டிங் போய் என்னத்தை கண்டன்னு ஒரு மனசு சொல்லுது. போய் 25 அழகான கோழி குஞ்சு, காஸ்ட்லி கோழி குஞ்சு, விலையுயர்ந்த கோழி குஞ்சு வாங்கி கொடுத்தெல்லாம் தொலைஞ்சு போயிட்டப்பா. 2வது நாள் கோழி கூட்டத்துக்கு போய் என்னத்தை நீ சாதிக்க போகிற அப்படின்னு ஒரு மைண்டு சொல்லுது. இருந்தாலும் ஆண்டவரே இந்த இழப்புக்காக நன்றி செலுத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த 25 கோழி குஞ்சு தூக்கிட்டு போனோன்னா ஆண்டவர் தூங்கவும் விடலை, அவனை சாவடல, ஒன்றும் செய்யல. அவர் காதில் ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு, மரியாதையாக அந்த கோழி குஞ்சை கொண்டு எடுத்த இடத்துல கொண்டு வச்சிரு. நீ யார்கிட்டருந்து எடுத்து வந்திருக்க? என் மகன்கிட்ட எடுத்து வந்திருக்க, என் பிள்ளைகிட்டருந்து எடுத்து வந்து கொண்டு வை. இவர் துதிக்க 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 ஆண்டவர் அந்த மனுஷனோடு போராடுறாரு. அவனால் தூங்க முடியல, சாப்பிட முடியல. அடுத்த நாள் 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் 25 கோழி குஞ்சு பத்திரமா இருக்கா. இல்லையா? அங்கே ஒரு சின்ன கடிதம் எழுதி வச்சிருக்கான். ஐயா நீர் யாருன்னே எனக்கு தெரியலையா, ஆனால் தெரியாதனமாக உங்கள் கோழி குஞ்சை தூக்கிட்டேன் ஐயா. தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு, என் பிள்ளை கோழி குஞ்சை வீட்டில் கொண்டு போய் கொடு, என் பிள்ளை கோழி குஞ்சை வீட்டில் கொண்டு போய் விடு, என் பிள்ளை கோழி குஞ்சை வீட்டில் கொண்டு போய் விடு. இப்போதான் நிம்மதியாக சாப்பிட்டேன், தூக்கமும் வருது அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கானா. துதிக்க 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 தேவன் கூடுதல் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. தேவபக்தி உள்ள யோசபாத் அரசனுக்கு எதிராக அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் 3 பேரும் புறப்பட்டு வராங்க.
உடனே நம்ம நினச்சிடக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டுக்காரங்க அப்படி நினைக்கக்கூடாது. 3 விதமான பிரச்சனைகளை அதை எடுத்துக்கிடுங்க. 3 விதமான பிரச்சனைகள் ஒரு சேர வந்தால் நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள்? அங்க அவன் பாடி துதி செய்ய ஆட்களை ஏற்படுத்துகிறான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் நின்ற அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார். வந்த பிரச்சனை வந்த விதத்திலே காணாம போயிட்டோம். ஒரு பட்டயத்தை கூட வாங்கல. வந்தவன் வந்து அவனுக்குள்ள அடிச்சுட்டு முடிஞ்சு வந்த வேகத்தில் வந்த பிரச்சனை. அப்போ வந்த பிரச்சனை வந்த வேகத்தில் காணாம போகணும்னா பாடி துதிக்க வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பு பட்டணத்திலே பவுலும் சீலாவும் ஒரு நன்மையான கருத்தை செய்கிறார்கள். குறி சொல்ல ஏவுகிற ஆவியுள்ள ஒரு பெண்ணை அதில் விடுவிக்கிறார்கள். அதனால அவங்கள அடின்னு அடித்து அவங்க உடையெல்லாம் கிழிச்சு அவங்கள உட்காவலறையில் மாட்டி பலத்த பாதுகாப்பை போட்டு அவங்க காலை தொழுமரத்தில் மாட்டி வச்சுட்டாங்க. அடித்த அடி வலி, உடையெல்லாம் கிழிஞ்சு அவமானம். அது மத்தியிலையும் 25ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் பாடி கர்த்தரை துதிக்கிறார்கள். சிறைச்சாலை கதவுகள் அசைகிறது, அஸ்திவாரங்கள் அசைகிறது, கட்டுகள் கலண்டு போகிறது. இதனுடைய விளைவு என்ன? டிராமாட்டிக். அங்கே ஒரு ஈவெண்ட் நடக்கு. எல்லாம் சடுதியில் அந்த அஸ்திவாரம் அசையுது, கதவுகள்லாம் திறவுண்டது, கட்டுகள் களவுண்டது. அதோடைய விளைவு என்ன தெரியுமா? சிறைச்சாலை தலைவனும் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படுது. வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 16:31 இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, சிங்குலரில் ஆரம்பிச்சிருக்கு. அப்பொழுது ப்ளூரல்ல, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படாத குடும்ப உறுப்பினர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவர்களுக்காக துதித்து பாடி அவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கர்த்தருக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஒரு மனித நிமித்தமாய் ஒரு குடும்பத்தையும் ஆண்டவரால் ரட்சிக்க முடியும். அப்போ முதலாவது நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதனுடைய ரீசன்ஸ் சங்கீதக்காரன் சொல்றாரு. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. சங்கீதம் 32:1 யாராயிலும் வாசியுங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. பாவம், அதை குறித்து வேதம் எச்சரிக்கை செய்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி. எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். 1 தீமோத்தேயு 5:24 சொல்கிறது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். இந்த 3 வசனங்களையும் பாருங்கள். பாவம் வாசற்படியை படுத்திருக்கும் என்ற வசனமானாலும் சரி, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்ற வசனமானாலும் சரி, சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்ற வசனமானாலும் சரி, 3 வசனங்களும் ஒரே கருத்தை தான் நமக்கு சொல்லுகிறது. என்ன கருத்து? எந்த மனிதனும் பாவம் செய்துவிட்டு அது கொண்டு வருகிற தீமையான விளைவுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஒரு மனிதனை அவன் செய்த பாவம் நிழல் போல பின்தொடர்ந்து அவன் எங்கே சென்றாலும் அவனை விரட்டி பிடித்து அவனுடைய வாழ்க்கையில தீமையான பதிலுக்கு பதிலான விளைவுகளை கொண்டு வந்துவிடும். பல வருடங்களுக்கு முன்பதாக தூத்துக்குடி மாநகரத்திலே ஒரு மனிதன் காணப்பட்டான். கிழிந்து போன கோட் அணிந்திருப்பான், பிந்து போன தொப்பியை வைத்திருப்பான், உடைந்து போன குடையை வைத்திருப்பான். கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து விட்டால் அந்த குடையை வைத்து நடனம் ஆடுவான். அவனை பார்க்க ஒரு கூட்டம் கூடிவிடும். அந்த கூட்டத்தை சற்று நோக்குவான், பிறகு அடுத்த இடத்துக்கு சென்று விடுவான். அங்கே இருந்து அந்த குடையை வைத்து கொண்டு சில சேஷ்டைகளை செய்வான். கூட்டம் கூடும், அப்படியே பார்த்துக்குவான், அப்படியே போயிடுவான். எல்லாரும் நினைத்தார்கள் அவன் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்லி. ஒரு நாளிலே ஒரு உயர்ந்த மரத்திலே ஏறினான். அங்கே இருந்து குடையை வைத்து கொண்டு நடனம் ஆடினான். ஒரு பெரிய கூட்டம் கூடியது. அந்த கூட்டம் கூடியவுடன் அப்படியே அந்த கூட்டத்தை எப்படி உற்று நோக்கினான். திடீரென்று மரத்திலிருந்து
தொப்பென்று குதித்தான். இந்த கூட்டத்திலே ஒரு மனிதனை அவனுடைய கரங்களை இறுக பிடித்தான். தன்னுடைய கிழிந்து போன கோட்டுக்குள் கையை விட்டான். அவன் வெளியே எடுத்தது ஒரு வெண்கல விலங்கு. இந்த மனிதனுடைய கரங்களிலே அந்த விலங்கை பூட்டினான். தர தர என்று அவனை இழுத்து கொண்டு காவல் நிலையத்திற்கு சென்றான். அவனை ஒப்படைத்தான். அப்பொழுதுதான் எல்லாருக்கும் தெரிந்தது, அவன் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்ல. அவன் இலங்கையைச் சேர்ந்த ஒரு சிஐடி போலீஸ். இலங்கையைச் சேர்ந்த ஒரு மனிதன் ஒரு கொலையை செய்துவிட்டு கடல் கடந்து வந்து விட்டால் நம்மை யாரும் பிடிக்க முடியாது என்ற எண்ணத்திலே தூத்துக்குடி மாநகரத்தில் வந்து ஒளிந்து கொண்டான். சிஐடி போலீஸ் அவனை நிழல் போல பின்தொடர்ந்து இலங்கையில் வந்தான். மனநலம் பாதிக்கப்பட்டவனை போல வேடம் அணிந்தான். எல்லா இடங்களிலும் கூட்டம் கூடுகின்ற எல்லா இடங்களிலும் அவனை தேடி தெரிந்தான். கடைசியில் அவனை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எந்த மனிதனும் செய்யும் தீமையான பாவத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த வேத வசனத்தின் இன்னொரு பகுதியை பாருங்கள். 1 தீமோத்தேயு 5:24. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். இதன் அர்த்தம் என்ன? நம்ம என்ன நினைக்கிறோம்? பாவம் செஞ்சா அடுத்த உலகத்தில் வேணா தீர்ப்பு இருக்கும், செத்த பிறகு பரலோகத்தில் நரகத்தில் அவனை ஆண்டவர் தூக்கி போடுவார். இங்கே மனம் போல வாழ்வான், அவனுக்கு தடுக்கிறதுக்கு ஒருத்தன் கிடையாது. இந்த உலகத்தில் அவனை ஒருத்தன் ஒன்றும் செய்ய முடியாது நாம நினைக்கிறோம். இதையே ஒருத்தன் சாக்காக வைத்து கொண்டு செத்த பிறகு நரகமாவது பரலோகமாவது இந்த உலகத்தில் மனம் போல வாழலாம்னு நினைச்சா ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு இறுதி நாட்களிலே நியாய தீர்ப்பு கொடுக்கும் வரை காத்திருக்க மாட்டார். இந்த உலகத்திலேயே அக்கிரமங்கள் மிகுதியாகும் பொழுது, அக்கிரமம் ஒரு அளவை எட்டும் பொழுது இந்த உலகத்திலேயே அவனுக்கு நியாய தீர்ப்பு கிடைத்து விடும். பாவம் இதோட விடல, இன்னும் பயங்கரமான விளைவுகளை கொண்டு வரும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ரோமர் 6:23 சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18:4-20 சொல்கிறது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். யாக்கோபு 1:15 சொல்கிறது பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போதோ மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி. அதனாலதான் பாவம் இத்தனை கொடிய விளைவுகளை கொண்டு வரும். பாவம்னா என்னன்னு வேற ஒரு லிஸ்ட் வேதம் கொடுக்குது. 1 யோவான் 3:4 சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். 1 யோவான் 5:17 சொல்லுகிறது அநீதியெல்லாம் பாவம்தான் என்று சொல்லி. யாக்கோபு 4:17 சொல்லுகிறது ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று. நீதிமொழிகள் 10:19 சொல்லுகிறது சொற்களின் மீதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 15:33 ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்கிறது. 1 யோவான் 3:15 சொல்லுகிறது தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் என்று சொல்லி. இப்படி பாவத்துக்கு ஒரு லிஸ்ட் போகுது. நீதிமொழிகள் 24:9 சொல்லுகிறது தீய நோக்கம் பாவமாம். இது இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கனால தான் நம்ம கிறிஸ்துமஸ் காலத்தில் அடிக்கடி இந்த வசனத்தை கேட்குறோம். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:34 சொல்கிறது சேவகன் ஒருவன் ஈட்டினால் இயேசுவின் விலாவிலே குத்தினான், இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க இயேசு சிலுவையிலே சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 1:18 வாசித்து பாருங்கள். உங்கள் பாவங்கள் சிவேறின்றி இருந்தாலும் உறைந்த மழையை போல் உண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு ஆண்டவர் ஒரு சிம்பிள் விஷயத்தை தான் சொன்ன, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1:9 நம்ம ஆலயத்தில் அடிக்கடி கேட்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்தி பறிவதற்கு நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இதில் என்ன பிரச்சனைனா ஒரு மனிதன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்வதற்கு அவன் அதிகமாய் சிரமப்படுகிறான். என்ன நினைக்கிறான்? அவனை பார்க்குறேன் நான்
அவன் கொலை செய்கிறான், நான் செய்யலையே. அவன் களவு செய்கிறான், நான் செய்யலையே. அவன் விபச்சாரம் செய்கிறான், நான் செய்யலையே. மற்றவர்களை பார்த்து திருப்திப்பட்டு கொள்வது. ஃப்ரெட்ரிக் த கிரேட், பிரஷ்ய நாட்டு அரசர், அவருடைய நாட்டு சிறைச்சாலையை ஒரு நாளிலே பார்வையிட வந்தார். எல்லா கைதிட்டையும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், என்னப்பா தப்பு செஞ்ச, ஏன்பா அந்த சிறைச்சாலைக்கு வந்த? அவங்க பார்த்துக்கிட்டாங்க, இவர் அரசர், இவர் நினைச்சா ஒரு ஒரு கட்டளையில் நம்மளை இந்த சிறைச்சாலையிலேருந்து இப்படி விச்சிடலாம். எல்லாரும் அவர்கிட்ட சொன்னாங்க, ஐயா நாங்கள் ஒரு தப்பும் பண்ணலையா, தெரியாமல் எங்களை கொண்டு போட்டாங்கய்யா, அநியாயம் எங்களை கொண்டு இந்த சிறைச்சாலையில் போட்டாங்கய்யா, நாங்கள் ஒரு தப்பு பண்ணலையா. நாங்கள் ஒருத்தருமே, எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. ஒரே ஒரு மனுஷன் மட்டும், ஐயா நான் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஐயா, நான் ஒரு ஆளை முன்கோபத்தில் கொண்டுட்டேயா, நியாயமான தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொன்னான். அரசர் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு உள்ளவர். அவர் சொன்னார், எப்பா இருக்கவங்கெல்லாம் எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் பரிசுத்தவான்கள், எல்லாரும் ஒரு தப்பும் செய்யாதவங்க, நான் ஒரே ஒருத்தவங்க மட்டும் உண்மையிலே தப்பு செஞ்சவன். இந்த பயலை இந்த சிறைச்சாலையில் வச்சா இங்கே இருக்க அத்தனை நல்லவங்களையும் கெட்டவங்களை ஆக்கிடுவான். அதனால் இவனை சிறைச்சாலையில் அடித்து வெளியே துரத்துங்கன்னு சொல்லி அவனை விடுதலை ஆக்கிட்டாரான். இப்போ நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், மற்றவர்களோடு நம்ம திருப்திப்பட்டு கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம் பாவி என்று ஒத்துக்கொள்ள நம் முன் வருவது இல்லை. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா, கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனையா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனையா. பாவி என்று ஒத்துக்கொண்டு பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் மனம் இறங்குறார். ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் இல்லமா, அடுத்த ஸ்டெப்பு அப்படியே மறந்துடுவாராம். இவன் பாவம் செஞ்சானா எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல அளவுக்கு மறந்துடுவாராம். வேதம் அவிதமாய் சொல்லுகிறது, நானே சொல்லல. ஏசாயா 43:25 நானே உன் மீறுதல்களை நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். மனுஷன் கூட ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருப்பான், அன்னைக்கு இப்படி சொன்னியே, இன்னைக்கு மன்னிப்பு கேட்குற, நான் சொன்ன வார்த்தை அது எனக்கு மறக்காதுன்னுவான். ஆண்டவர் சொல்லுவார், உன் பாவம் எனக்கு ஞாபகமே இல்லைப்பான்னுவார். ஏசாயா 44:22 உன் பாவங்களை உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். சங்கீதம் 103:12 சொல்கிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமாய் அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி. மீகா 7:18 வாசிக்க கேட்போம். மீகா 7:18. மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் என அடுத்த வசனத்தில் சொல்றான். நம்முடைய அக்கிரமத்தை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுகிறார். சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளும் மேலே வராது, போட்டது தான். அப்போ உன்னை மன்னிச்சிட்டேன்னா முழுமையாக மன்னித்து விட்டேன், உன் பாவத்தை நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க மாட்டேன்ப்பா. அன்னைக்கு இப்படி செஞ்சியே, நேற்று இப்படி செஞ்சியே, முந்தானத்து இப்படி செஞ்சியே, போன வருஷம் இப்படி செஞ்சியே, போன மாதம் இப்படி செஞ்சியே எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க மாட்டேன். அதான் மறந்துட்டேன், முற்றிலுமாய் உன்னை மன்னித்து விட்டேன். எசேக்கியா அரசன் ஒரு காரியத்தை ரொம்ப அழகா சொல்லுவார். ஏசாயா 38:17 ஏசாயா 38:17 என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர்னுவார். முதுகுக்கு பின்னா எரிஞ்சிட்டா என்ன அர்த்தம்? திரும்பி போய் பார்த்தா தான் தெரியும். முகத்துக்கு நேராக வச்சிருக்கேன்னா எப்பவும் ஞாபகத்திலே இருக்கும். முதுகுக்கு பின்னா எரிஞ்சிட்டேன்னா அவர் ஒரு நாள் திரும்பி பார்க்க மாட்டார். முழுமையான மன்னிப்பை கொடுக்கிறார். மன்னித்து மறந்து விடுகிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கொடிய பாவ பழக்க வழக்கங்களில் நம்மை விடுவிக்கிறார். அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்துனா 3 இது அடங்கி இருக்கு. பாவத்தை மன்னிக்கிறார்,
பாவத்தை மறக்கிறார், கொடிய பாவ பழக்க வழக்கங்களில் நம்மை விடுவிக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் இருந்தாங்க, அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். இந்த சாருக்கு நல்ல குடிப்பார், கம்ப்ளீட்லி ட்ரங்கர்ட். என்ன செய்வார் தெரியுமா? குடிச்சிட்டாருன்னா அவங்க பிள்ளைகள் 3 பேரையும் போட்டு அடின்னு அடிப்பார். ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்தாரு. 3 பிள்ளைகளையும் போட்டு அடின்னு அடிப்பார். அவருக்கு பயந்து பிள்ளைகள், அவங்க மாமா வீடும் அதே ஊரில் இருந்துச்சு, அந்த மாமா வீட்டுக்கு அடைக்கலமாக ஓடி வந்து உட்காந்துக்கிடுவாங்க. எல்லாரும் நினச்சாங்க இந்த மிருகம் எங்கே திருந்த போகுதுன்னு. மனைவி நடுங்குவாங்க, பிள்ளைகள் நடுங்கும், அவருக்கு பயந்தவங்க மாமா வீட்டில் போய் ஒளிஞ்சு ஓடிக்கிடும். அப்படிப்பட்ட மனிதனையும் ஆண்டவர் ஒரு நாளிலே தொட்டார். அல்லேலூயா. அவரை ரட்சித்தார். ரட்சித்தது மாத்திரம் இல்லை, அவரை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஊழியக்காரர் தெரியுமா? கொடிய சிறைச்சாலைகளுக்கு செல்வார். மரண தண்டனை கைதிகளை, கொடிய கொலை குற்றவாளிகளை ஒரு தனியாக கொட்டடின்னு ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருப்பாங்க. யாரும் அவங்கள போய் பார்க்க முடியாது. அவங்கள பார்க்குறதுக்கு அனுமதி வாங்கிட்டு, சிறப்பு அனுமதி வாங்கிட்டு செல்வார். அங்கே போவார். அவங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவார். அவரால் ரட்சிப்பை அடைந்த, அவரால் இயேசுவின் ஒளிக்குள் வந்த கொலை குற்றவாளிகள், மரண தண்டனை கைதிகள், ஆயுள் தண்டனை கைதிகள் ஏராளம். அந்த சார் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் கடைசி நொடி மட்டும் முழு மூச்சாய் கொலை குற்றவாளிகள், மரண தண்டனை கைதிகளுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி வந்தார். எந்த மனுஷனையும் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கட்டட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அண்ணன் ஏற்கனவே கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு வலிப்பு வியாதி வந்துட்டு எப்பிலெப்டிக்காக மாறினாங்க. உயரமான கட்டடத்தில் இருந்து வேலை செய்வாங்க. அங்கே காக்கா வலிப்பு வந்துடும், பொத்துன்னு கீழே விழுவாங்க, உடம்பெல்லாம் காயம், வலி. அந்த வலியை மறக்கிறதுக்காக திரும்பவும் குடிப்பாங்க. கடைசியில் பயங்கர குடிகாரராக மாறிட்டாங்க. ஒரு நாள் நல்ல வேலைக்கு போகும்போது நல்லா குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தாங்க. போதகரும் நண்பரும் வந்தாங்க. அந்த ஐயாவுக்கு தண்ணி தெளித்து அவங்கள ஆலயத்திற்கு கூட்டு சென்று அவங்களுக்கு குடிக்க கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி இயேசுவின் அன்பை சொன்னார்கள். 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆண்டவரை பற்றி சொல்லிகிட்டே வந்தாங்க. ஒரு நாளில் அந்த மனிதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தை ஒப்பு கொடுத்தார். அன்றோடு அந்த குடிப்பழக்கத்தை இயேசு அவரை விடுவித்தார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, எபேசியர் 3:20 நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லுகிறது. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். 3 யோவான் 2 சொல்லுகிற, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கர்த்தர் இந்த சகோதரரை தொட்டார். இன்னைக்கு அவரை பொருளாதார ரீதியாக ஆசீர்வதித்தார். ஒரு மாடி உள்ள வீடு அவருக்கு இருக்கு. கட்டிட தொழிலாளி தான். மாடி வீடுல இருந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இந்த நாளிலே இயேசுவே பாலகனாய் தோன்றி வளர்ந்து எங்களுக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து இன்னும் உயிருள்ளவராயும் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு பரலோக வாசலை திறந்ததற்காய் நன்றி என்று மனதார அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அடுத்தபடியாக அந்த வசனம் சொல்கிற, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இதற்கு ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கிறது என்றால், I am the Lord that healeth thee. இதற்கு நேரடியான தமிழாக்கம் என்றால், நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். நான் உன்னை குணமாக்குற கர்த்தர் என்று தேவன் சொல்லி இருக்கும்போது நமக்கு குணமாக்காமல் இருக்க மாட்டார், கட்டாய குணமாக்குவார். இதுதான் நம்முடைய விசுவாசமா இருக்கணும். வேதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சற்று சிந்திப்போம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வேதம் சொல்கிறது. அப்பவும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் வியாதிகள் விலக்கப்படுவதற்கு என்ன சம்பந்தம்? நமக்கு வருகின்ற அநேக நோய்கள் நாம் சாப்பிடும் உணவினாலும், நாம் குடிக்கும் நீரினாலும், நாம் அருந்தும் பானங்களினாலும் வருகிறது. ஆகவே தேவன் நம்முடைய தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த வியாதிகள் நம்மை விட்டு விலகுகிறது. நம்ம என்ன செய்யணும்? ஒரு கிளாஸ் தண்ணி குடித்தாலும் மனசுக்குள்ளே தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கணும். ஒரு கவலம் சாப்பிட்டாலும், ஆண்டவரே இந்த உணவை தந்திருக்காய் நன்றி, இந்த உணவை ஆசீர்வதித்து தாரும் மனசுக்குள்ளே ஜெபம். என்னாலும் சத்தம் போட்டு ஜெபம் பண்ண முடியுமா? ஹோட்டலில் சாப்பிடுவோம், ரோட்டில் சாப்பிடுவோம், கத்தி ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. மனசுக்குள்ளே
ஆண்டவரே உணவை தந்திருக்க நன்றி, இந்த உணவை ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ செலவாகும், எவ்வளோ சிரமம் ஆகும்? ஒன்றும் கிடையாது. மனசுக்குள்ளே ஜெபம். ஏன் இப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? இன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணியை நம்மளால் ஃபுல்லாக குடிக்க முடியுதுன்னா we are privileged. இந்த இந்திய தேசத்தில் அநேகருக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடையாது. இரண்டாவது, கிட்னி, சில இருதய நோய்களுக்கெல்லாம் நீங்கள் இஷ்டத்துக்கு தண்ணி குடிக்க விட மாட்டாங்க. அளந்து அவுன்ஸாக தான் குடிக்கணும். அப்போ நம்மளை ஆண்டவர் தண்ணி குடிக்க வச்சிருக்காருனாலே பெரிய ஆசீர்வாதம் தான். அதே உணவு ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இன்னைக்கு இந்திய தேசத்தில் 40 கோடி பேர் ராத்திரி உணவு இல்லாமல் படுக்க செல்கிறார்கள். இப்போ நமக்கு ஆண்டவர் உணவு கொடுத்துருக்காருன்னா அதுக்கு நன்றி செலுத்தணும் ஆண்டவருக்கு. உங்களுக்கு மறக்குதுன்னா உங்கள் பிளேட்லையும் டம்ளர்லையும் தேங்க்யூ ஜீசஸ்ன்னு இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, எழுதி வச்சுருங்க. 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து எழுதி தருவாங்க, தேங்க்யூ ஜீசஸ்ன்னு டம்ளர்லையும் பிளேட்லையும் அப்படி எழுதி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்துடுவீங்கன்னா. உணவுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நான் இன்னொரு காரணத்தையும் சொல்கிறேன். JF ரோலன்ஸ்னு ஒரு பாஸ்டர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தார். இவருக்கு உணவில் 7 தடவை நஞ்சு கொடுத்து அவரை கொல்ல நினைச்சாங்க. ஒரு தடவை கூட அந்த நஞ்சால் அவரை ஒன்றும் செய்ய முடியல. காரணம் என்னென்னா, என்ன உணவு கொடுத்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தான் அவர் அதில் கையை வைப்பார். 7 தடவை விஷம் கொடுத்தோம், அவரை அந்த விஷயத்தால் ஒன்றும் செய்ய முடியல. உபாகமம் 7:15 சொல்கிறது, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். இப்போ சகலன்றதுக்கு கீழே நமக்கு வர்ற எல்லா நோயும் அடங்கிடும். we can substitute any disease instead of சகலைக்கு பதிலாக எந்த நோயும் நம்ம வைத்துக் கொள்ளலாம். யாத்ராமம் ஏசாயா 53:5 சொல்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுவின் தழும்புகள் குணமாக்க முடியாத நோய் ஒன்றுமே கிடையாது. 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்கிறது. யாக்கோபு 5:15 சொல்கிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும். மல்கியா 4:2 சொல்கிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று. எரேமியா 33:6 சொல்கிறது, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி. எரேமியா 30:17 சொல்கிறது, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி. சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி. நீதிமொழிகள் 4:20, 21, 22 வசனங்கள் சொல்கிறது, அவருடைய வசனங்கள் அவளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் அவர் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என்று சொல்லி. சங்கீதம் 91:10 ஆண்டவர் வாக்கு பண்ணினார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி. நான் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது எங்கள் அம்மாவுக்கு டைஃபாய்டு போய் காமிச்சோம். டைஃபாய்டு நாங்கள் பிறகு என்ன வியாதினே டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியாத அநேக வியாதிகள் இருக்குது. அவற்றையும் சுகமாக்க இயேசு வல்லவர். அல்லேலூயா. பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே அந்த உடல் மெலிஞ்சிக்கிட்டே வருது. என்ன சாப்பிட்டாலும் வாந்தி, வயிற்றோட்டம், டயரியா, வாமிட்டிங், டிசென்ட்ரி. ஒன்றும் உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை. திரவாகாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, திட ஆகாரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எதையும் உடல் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. வெறும் தண்ணியிலே இருந்தாங்க, குடிச்சிட்டே இருந்தாங்க, தண்ணி குடிச்சிட்டே இருந்தாங்க, அவ்வளோதான். பிறகு அதுவும் கடைசியில் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு குளுக்கோஸ் வச்சு பார்த்தோம், முடியலை. ஸ்பெஷலிஸ்டெல்லாம் போய் காமிச்சோம். எங்கள் ஊரை சுற்றி உள்ள எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டையும் போய் காமிச்சாச்சு. ஒருத்தராலையும் ஒன்றும் செய்ய முடியல. உன் தாய் மரித்து விடுவார் என்று சொல்லி என்னுடைய தாயை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்கள். நாங்கள் எல்லாரும் குடும்பமாக அவங்களுடைய மரணத்துக்காய் காத்திருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு வயசு 43. அவங்களுடைய மரணத்திற்காய் குடும்பமே காத்திருந்துச்சு. எவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, அப்போ நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். குவார்டர்லி எக்ஸாம். எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அருகில் தான் எங்கள் ஆலயம் இருந்துச்சு. ஆலயத்திலேருந்து துக்கமணி அடித்தா பள்ளிக்கூடத்தில் கேட்கும். நான் குவார்டர்லி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், ஆலயத்துலேருந்து துக்கமணி அடிக்காங்க. எங்கள் ஊர் ஆலயத்தில் என்ன வழக்கம்னா, ஆண்கள் இறந்தால் 9 தடவை துக்கமணி அடிப்பாங்க, பெண்கள் இறந்தால் 7 தடவை துக்கமணி அடிப்பாங்க. துக்கமணி அடிக்க ஆரம்பித்தது நான் எண்ண ஆரம்பித்தேன். நான் உறுதியாய் நம்பினேன், என் தாய் தான் மரித்து விட்டார்கள் என்று. எங்கள் அம்மாவுக்கு 3 தம்பிமா இருந்தாங்க, எனக்கு 3 தாய் மாமா இருந்தாங்க.
கடைசி தாய்மாமா, அம்மாவுடைய கடைசி தம்பி சென்னையில் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு தந்தி வந்துச்சு. தந்தி வந்த உடனே குடும்பமே அந்த தபால்காரரை சூழ்ந்து கொண்டு அந்த தந்தியில கருப்பு மை தடவி இருக்கா, கருப்பு மை தடவி இருக்கான்னு அவரை கேட்டாங்க. காரணம், அந்த நாட்களிலே துக்க செய்தி கொண்டு போகும் தந்தியிலே கருப்பு மை தடவி இருப்பார்கள். முழு குடும்பமும் அந்த தபால்காரரை சூழ்ந்து கொண்டு அதில் கருப்பு மை தடவி இருக்கதா பார்த்து சொல்லுங்க 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 கண்ணீரும் கம்பளையோடு கேட்டார்கள். அப்படியே மரணத்தை எதிர்நோக்கி இருந்த சூழ்நிலையில கடைசி வழியாக தேவனை நோக்கி குடும்பமாய் கதறினோம். எங்களுக்காக ஊழியர்கள் ஜெபித்தார்கள், விசுவாசிகள் ஜெபித்தார்கள். தேவன் அவர்களை தொட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு 80 வயசு. அவங்க சோமாக்குனார் ஆண்டவர் 43 வயசுல. 37 வருடங்கள் உருண்டோடி விட்டது. இன்னும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. உங்களுக்கும் அவ்விதமாய் செய்வார். ஒருவேளை வைத்தியர்களால் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம். என் வியாதிக்கு மருந்தே கிடையாது, உங்கள் வியாதிக்கு மருந்தே கிடையாது, உங்கள் நோய்க்கு எங்களால் எந்த வைத்தியத்தை பார்த்து விட்டோம், எங்களால் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்பிக்கை இழந்த நிலைமையில நீங்கள் இங்கே இருந்திருக்கலாம். தேவன் உங்களை சுகமாக்குவார். தேவன் உங்களை சுகமாக்குவார். அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அடுத்தபடியாக அந்த வேத வசனம் சொல்கிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. நாம் நினையாத எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்முடைய பிராணனை காத்து கொண்டிருக்கிறார். நமக்கே இது நிறைய நேரங்களில் தெரியாது. என்னுடைய வாழ்க்கையிலே 3 முறை மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் இருந்தது. ஒரு முறை அப்போ சிலம்பம் நல்லா விளையாடுவேன். சிலம்பம் விளையாடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை வந்துட்டு, பக்கத்தில் உள்ள பையன் ரொம்ப கோபத்தில் இருந்தான். அவன் கையில் ஒரு மண்வெட்டி கிடச்சிட்டு, அந்த தோட்ட வேலைக்கு ஒரு மண்வெட்டி வச்சிருந்தான். 1 அடி தான் தூரம். மண்வெட்டியை வாங்கிட்டான். 1 செகண்ட் தான், துண்டாக இருக்கணும் கழுத்து. இந்த பையங்க தடுத்துட்டாங்க. நானும் கொஞ்சம் சுதாரிச்சிட்டேன். பிறகு அவனுக்கும் கொஞ்சம் ஆத்திரம் அடங்கிட்டு. 2வது முறை நான் எம்சிஏ முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் மெட்ராஸில். அந்த நேரம் ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ மஞ்சள் காமாலாம் சோமாயி நான் கிளம்பி போகிறேன். ட்ரெயினில் போயிட்டு நான் சென்னை தாம்பரம் ஸ்டேஷனில் இறங்குறேன். இறங்கி நான் பீச் ட்ரெயினை பிடிச்சி பல்லாவரம் ஸ்டேஷனில் இறங்கணும். அங்கே தான் தங்கியிருந்தேன். பல்லாவரத்தை ஒரு அண்ணனுடைய ரூமில் தங்கியிருந்தேன். அங்கே போய் இறங்கணும். 2 கண்ணாடி பாட்டில், நிறைய லெமன் ஜூஸ், வீக்காக இருப்பான் ஜாண்டிஸ் வந்து எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. எல்லாம் நிறைய ஜாமான் லக்கேஜ் எல்லாம் தூக்கிக்கிட்டு ட்ரெயின் ஏறினேன். ட்ரெயின் போயிட்டுருக்கு, எலக்ட்ரிக் ட்ரெயின் போயிட்டுருக்கு. அப்போ தான் எனக்கு ஒரு சந்தேகம், இது பீச் போகிற ட்ரெயினா ஆப்போசிட் டைரக்ஷன் செங்கல்பட்டில் போகிற ட்ரெயினான்னு டவுட் வந்துட்டு. உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ட்ரெயின். நான் வந்து நாங்கள் ட்ரெயின்லேயே நான் போய் படித்தவன். திருநெல்வேலியில் நான் இங்கே நாசரேத் எங்கள் ஊர்லேருந்து ட்ரெயினில் நாங்கள் பாளையங்கோட்டை சேவிஸ் காலேஜுக்கு வருவேன். நான் முதல் வருஷம் வரும்போது ஸ்டீம் இன்ஜினில் வந்து நீங்கள் அவ்வளோ லேசில் வேகம் எடுக்காது. இந்த ஸ்டேஷனுடைய கடைசியில் போகும்போது கூட ஏறிக்கிடலாம், கொஞ்சம் வேகமாக நடந்து கூட ஏறிக்கிடலாம். அடுத்த வருஷம் டீசல் இன்ஜின், அதுவும் கொஞ்சம் வேகம் எடுக்கிறது தான். ஆனால் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வேகம் எடுக்காது. இதிலே பழக்கப்பட்டவன். அது எந்த ஸ்டேஷனுக்கு போகுதுன்னு கேட்டேன். பீச்சுக்கு தானே போகுதுன்னு கேட்டேன். இல்லையே செங்கல்பட்டுக்குலாம் போகுதுன்னாங்க. ஐயோ செங்கல்பட்டுக்குலாம் போகுதா, அது பீச்சுக்கு ட்ரெயினில் நம்ம போகணும்னு சொல்லி அவ்வளோ லக்கேஜோட அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து குதிச்சிட்டேன். எலக்ட்ரிக் ட்ரெயின் பயங்கர வேகம் எடுக்கிறது. அப்படியே பிளாட்ஃபார்மில் உருண்டேன். அந்த கண்ணாடி பாட்டில் அப்படின்னு உருங்கிட்டு 2 விதமான ஆபத்துகளில் அந்த நாளில் என்னை ஆண்டவர் காத்து கொண்டார். வேதம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அப்படி இறக்கங்களுக்கு முடிவு. அந்த கண்ணாடி பாட்டில் என் கண்ணில் பட்டிருந்தா இந்த கண்ணாடி போட்டாலும் பார்வை வந்திருக்க, 2 கண்ணும் தெரியாமல் போயிருக்கும். 2வது ஆபத்து, உருண்ட வேகத்தில் ஒரு நொடி தான் பிளாட்ஃபார்முக்குள்ள விழுந்து அந்த ட்ரெயின் கூலாக்கி போட்டு போயிருக்கும். என் காதில் உழுது. அங்கே துப்புரவு பணி செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள், அந்த பெண்கள் சொல்கிறாங்க, ஐயோ தம்பி அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிருக்கலாமே, ஏன் அவசரப்பட்டு கூச்சிட்டீங்கன்னு. உருண்டுகிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் ட்ரெயினுக்குள்ளே விழுந்துருவேன். அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே விழுந்து ட்ரெயின் கூலாக்கி போட்டிருக்கோம். ஒரு கர்த்தருடைய கரம் என்னை தடுத்து நிறுத்தியது. இந்த லேஸ் சிராய்ப்பு கூட இல்லாமல் ஆண்டவர் காத்துக்கொண்டா. அல்லேலூயா. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு
நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இது என்னுடைய அனுபவமாக இருக்கலாம், சங்கீதக்காரனுடைய அனுபவமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதே போன்ற எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கலாம். ஆண்டு இறுதி நாட்களிலே ஒவ்வொரு நன்மையா நினைச்சு 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 அவருக்கு நன்றி செலுத்தணும். அவருக்கு நன்றி செலுத்தினா மட்டும் போதாது, அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். we should live a life grateful to the Lord. ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாய் வாழணும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மை அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழணும். அவருக்கு பிரியமானதை செய்யணும், அவருக்கு பிரியமில்லாததை செய்யக்கூடாது. தொடர்ந்து சங்கீதக்காரன் சொல்லிட்டே போறோம். கிருபையினால இரக்கங்களினால முடி சூட்டினார். கிருபைன்னா என்ன? தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிற தயவு, ஆண்டவர் செய்கிற ஆசீர்வாதங்கள், இதுதான் கிருபை. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் என்று உண்மை இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் மனதுருகிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது எபேசியர் 2:4 வாசிக்க கேட்போம். எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீ கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:11 பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் உள்ள பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்க துதிக்க 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 தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடைபெறும். இங்க ஸ்தோத்திரம் பண்ண, நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களை வாழ 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 அவருடைய நன்மை உங்களுடைய வாழ்க்கையில நிரப்பும். 1 தீமோத்தேயு 6:17 சொல்கிறது நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன், சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன், நம்ம அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் என்று அவரை குறித்து வேதம் சொல்கிறது. சங்கீதம் 34:10 சொல்கிறது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு உலக தகப்பன் தன் பிள்ளைக்கு எவ்வளவு அன்பு செலுத்தி கொடுப்பான்றதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முடிக்க போன பிரசங்கத்தை கொஞ்ச நேரம் தான், சரியா? தூங்குறவங்களாம் எழுப்பிக்கிடுங்க. யாரும் தூங்கலையா? சரி. எல்விஸ் பிரீஸ்லின்னு அமெரிக்காவில் ஒரு பாடகர் இருந்தார். எல்விஸ் பிரீஸ்லின்னு. இவருக்கு ஒரே மகள், செல்ல மகள், ஒன்லி அண்ட் ஒன்லி டாட்டர். ஒரு நாள் அவங்க அப்பாட்ட வந்து அவ சொன்னா, அப்பா எல்லாரும் இந்த கலிஃபோர்னியாவில் இருக்கிற டிஸ்னி லேண்டை பற்றி மிக பிரமாதமாக என்னிடத்தில் வந்து சொல்கிறார்கள். நம்மளும் ஒரு நாள் அங்கே போகணும்ப்பா, நானும் அங்கே போகணும்ப்பா. அங்கே டிஸ்னி லேண்டுன்னு ஒரு இடம் இருக்குது, பொழுதுபோக்கு பூங்கா. அமெரிக்காவில் ஃபேமஸான ஒரு தீம் பார்க் மாதிரி, அது வால்ட் டிஸ்னி கைவண்ணத்தில் அமைஞ்சது. அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டா. அப்போ எல்விஸ் பிரீஸ்லி புகழின் உச்சியிலே இருந்த ஒரு காலம். அவர் சொன்னார், அவர் நினச்சாரு இப்போ நம்ம பிள்ளையை கூட்டிகிட்டு அந்த பூங்காவுக்கு போனோன்னா பிள்ளையால் நிம்மதியாக அந்த பூங்காவை பார்க்க முடியாது. நம்மகிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆட்கள் வந்துடுவாங்க, நம்ம கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, நம்ம ஆட்டோகிராஃபை வாங்கிறதுக்கு நிறைய ஆட்கள் வந்துடுவாங்க. அவர் புகழின் உச்சியில் இருந்த நாட்கள். அதனால் அவர் ஒன்று யோசித்தார். அந்த பூங்கா மேனேஜருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டார், ஐயா ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் பூங்காவுக்கு வர்ற வருமானம் எவ்வளோன்னு கேட்டார். அங்கே பல கோடி டாலர் அமௌண்ட் ஒன்று சொன்னாங்க. அவர் சொன்னார், இந்த பல கோடி டாலரையும் நான் ஒரு நாள் உங்களுக்கு தந்துடுவேன். ஒரு நாள் செலவு முழு பல கோடி டாலரையும் நான் தந்துடுவேன். நீங்கள் அந்த பூங்காவுக்கு விடுமுறை விட்டுறணும். நானும் என் மகளும் மட்டும்தான் எனக்கு அந்த பூங்காவில் இருப்போம். எனக்கு முழு நாளும் என் மகன் நிம்மதியாக பூங்காவை சுற்றி பார்க்கணும். அவளும் நானும் மட்டும்தான் எனக்கு அங்கே வருவோம். பூங்காவுக்கு விடுமுறை விட்டுறணும். அந்த பல கோடி டாலர் நானே கொடுத்துட்றேன். இந்த ஒரே மகள், செல்ல மகள், அந்த பூங்காவை நிம்மதியாக சுற்றி பார்த்து பொழுதை போக்க வேண்டும் என்பதற்காக பல கோடி டாலரை அவர் ஒருவரே கட்டணமாக செலுத்தி பூங்காவுக்கு அன்று விடுமுறை விடப்பட்டது. இந்த மகள் ஆசை தீர அந்த பூங்காவை சுற்றி மகிழ்ந்தாளாம். ஒரு உலக பிரகாரமான மனிதன் தன் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல கோடி ரூபாய் செலவழிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர். வேதம் சொல்லுகிறது உபாகமம் 1:31 ஒரு மனிதன்
தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. சங்கீதம் 103:13 சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு தகப்பனை போல நம்ம நேசிக்கிற ஆண்டவர். இன்னொரு புறம் ஏசாயா 49:15 ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றார். ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். 2024 வருஷம் கடைசியில் வந்திருக்கோம். புதிய ஆண்டை எதிர்நோக்கி இருக்கிறோம். மனசுக்குள்ள பல குழப்பங்கள், ஐயங்கள். புதிய ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும்? 2025 ஆண்டு எப்படி இருக்கும்? தேவன் சொல்லுகிறார், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். 2025 ஆண்டிலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் நிலபுலன்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்கள் மிருக ஜீவன்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் உத்தியோகத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் படிப்பை ஆசீர்வதிப்பார், உங்கள் வேலையை ஆசீர்வதிப்பார். 2025 ஆண்டு எல்லா விதங்களிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60:20 ஆண்டவர் சொல்றார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். Your days of sorrow will end. ஒன்று ஏசாயா 30:19 வாசித்து பாருங்கள். இனி நீ அழுது கொன்றாய், அவர் உன் கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஏசாயா 25:8 சொல்கிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். வெளிப்படுத்தல் 21:4 சொல்கிறது, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். புதிய ஆண்டிலே புதிய நம்பிக்கையோடு நாம் எதிர்நோக்குவோம். செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே காரியம்தான். ஆண்டவரே, நீ செய்த அத்தனை நன்மைகளுக்காக நான் நன்றி உள்ளவனாய் இருப்பேன், நன்றி உள்ளவளாய் இருப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உமக்கு நன்றி பலிகளை செலுத்துவேன், நீ செய்த ஒரு நன்மை கூட நான் மறக்க மாட்டேன் என்று இருக்கும் பொழுது, இந்த குஷ்டரோகியை பாருங்க, பழையபடி வருவோம். இந்த குஷ்டரோகிக்கு ஆண்டு கூடுதல் ஆசீர்வாதம் கொடுத்தார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மற்றவங்களுக்கெல்லாம் சரீர சுகம் மாத்திரம் தான் கிடைச்சது. விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவனாய் கடந்து சென்றான். ஒருவேளை மற்ற குஷ்டரோகிகள் இந்த உலக ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் பெற்றார்கள். உலகத்திலே சுகம், மறுமைக்கு அவன் செல்வதற்காய் தேவன் விலையேறப்பட்ட ரட்சிப்பை அவனுக்கு கொடுத்தார். நம்ம நன்றி செலுத்தும் பொழுது, அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் நம்மை செய்வார். பலவிதமான உலக நன்மைகளை நாம் தேவனிடத்தில் தேடுகிறோம், விரும்புகிறோம். நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். நமக்கு இறுதி ஜபத்திற்காக நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எழும்ப முடியாதவர்கள் மாத்திரம் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கடைசி ஜபம், ஆண்டவரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனே, என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி உடைய பாதத்தில் விழுந்து உடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். முதலாவது, ஒருவேளை இதுவரை உங்களுக்கும் தேவனுக்கும் சம்மதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பீர்கள் என்றால், இந்த வேளையில் தேவனே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையை உமக்கு மறு அர்ப்பணம் செய்கிறேன், புதுப்பித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி எல்லாரும், நான் உங்களை கரங்களை தூக்க சொல்ல போவதில்லை, கரங்களை உயர்த்த சொல்ல போவதில்லை. மனதிற்குள்ளாகவே நீங்கள் தீர்மானம் எடுங்கள். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயத்தில் நீங்கள் எடுக்கும் தீர்மானம் தான் மிக 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 முக்கியமானது. உங்கள் இருதயத்தில் நீங்கள் எடுக்கும் தீர்மானம் தான் மிக 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 முக்கியமானது. இப்பொழுது, தேவனே, இந்த வாழ்க்கையில் நான் செய்த பாவங்களை மன்னியும், என்னை உமக்கு அர்ப்பணம் செய்கிறேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்கிறேன், மீண்டும் அர்ப்பணம் செய்கிறேன், என்னை மீண்டும் தத்தம் செய்கிறேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணியுங்கள். முதலாவது உங்களுக்கு ஒரு அழைப்பு. ஆண்டவரை அர்ப்பணம் செய்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
முடிவு பறிந்த நிலையில் இருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீரே. கடைசி மட்டும் இன்று தங்கள் இருதயத்தை எடுத்த தீர்மானத்திலே அவர்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும். அப்படி செய்ய இருக்கிறவர்களுக்காக நன்றி. இரண்டாவதாக, வியாதி உள்ளவர்கள், வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது வேடிக்கை பார்க்கும் நேரம் அல்ல. தேவன் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் மத்தியிலே உலாவுகிறது. தேவன் மத்தியிலே உலாவுகிறார். இயேசுவின் பிரசன்னம் இந்த இடத்தை மூடிக்கொள்கிறது. கணக்கற்ற தேவ தூதர்கள் மைதானத்தில் உலாவுகிறார்கள். இப்பொழுதே வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்களை நாம் கேட்டோம். தேவன் வியாதிகளை சுகமாக்குவதாய் வாக்குத்தத்த வசனங்களை கேட்டோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி பார்த்து கொண்டிருந்தாலும், ரெக்கார்ட் செய்யப்படுகிற டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக, நேரடியாக யாராக இருந்தாலும், நீங்களுடைய சரீரத்திலே வியாதி உள்ள இடத்துல உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவில் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவில் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவில் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசுவே, அப்பா, என்னோடு சேர்ந்து தங்கள் வியாதிகள் நீங்குவதற்காக ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை தொட்டருளும் இயேசு சுவாமி. Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all powerful name of Jesus Christ. Be healed in the almighty name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த மைதானத்திலே இருக்கிற சரீரங்களிலிருந்து சகல வியாதிகளும் நோய்களும் பலவீனங்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த மைதானத்திலே, வீடுகளிலே, இந்த கேட்டுக்கொண்டுள்ள சரீரங்களில் இருந்து சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. உடைய பிள்ளைகள் செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க. அதிலே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இந்த வசனத்தின்படி ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். விசேஷித்த ஞானத்தை தாரும், கூர்மையான ஞாபக சக்தியை தாரும். 2025 ஆண்டிலே பிள்ளைகள் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே முதலிடம் பெறும்படி கிருபை செய்தரணும். பிள்ளைகள் விரும்புகிற மேற்படிப்பு விரும்புகிற ஸ்தாபனத்திலே கிடைக்கும்படி கிருபை செய்தரணும். நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி. நன்றி இயேசு சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுடைய நிலபுலன்களை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய நிலபுலன்களை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும். வேலை எனும் ஆசீர்வாதத்தை காத்து நிற்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை, அரசு வேலைகளை கொடுத்து ஆசீர்வதியும். அரசு வேலைகளை கொடுத்து ஆசீர்வதியும். நன்றி. ப்ரமோஷனுக்கு காத்திருக்க பிள்ளைகளுக்கு ப்ரமோஷனை கொடுத்துடலும். உத்தியோக உயர்வுக்கு காத்திருக்க பிள்ளைகளுக்கு உத்தியோக உயர்வை கொடுத்துடலும். நன்றி. விரும்புகிற இடம் மாறுதல் உடைய பிள்ளைகளுக்கு விரும்பிய இடத்திற்கு கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. உடைய பிள்ளைகள் என்ன காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அது இப்பொழுதே நிறைவேற்றும், இப்பொழுதே நிறைவேற்றும், இப்பொழுதே நிறைவேற்றும். 2025 ஆண்டு உடைய பிள்ளைகள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஆண்டாக கிருபை செய்தரணும். நன்றி நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவனே. உடைய பிள்ளைகள் விரும்புகிற நன்மைகளை செய்தரணும். உடைய பிள்ளைகள் விரும்புகிற நன்மைகளை செய்தரணும். நன்றி இயேசு சுவாமி. நன்றி இயேசு சுவாமி. என்னுடைய திருச்சபை மக்களை ஆசீர்வதியும். ஆலய பெரியோர்களை ஆசீர்வதியும். ஆலய தாய்மார்களை ஆசீர்வதியும்.
வாலிப தம்பி தங்கைகளை ஆசீர்வதியும். பெரியவர்களை, முதியவர்களை, தாய் தகப்பன்மாரை ஆசீர்வதியும். நன்றி நன்றி. குருவானவர் ஐயா அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். சபை ஊழியர் ஐயா அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிறவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சண்டே கிளாஸ் எடுக்கிறவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். VBS எடுக்கிறவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பாடல் பாடுகிற இசைக்கருவி மீட்டுகிறவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நன்றி நன்றி நன்றி. ஒரு விஷயம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். ஒருவராகிலும் ஆசீர்வாதம் பெறாமல் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லக்கூடாது சுவாமி. ஒரு விஷயம் மீறி இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு தொட்டு பெயர் பெயராகவும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் தொட்டு ஒவ்வொருவரையும் தொட்டு ஒவ்வொருவரையும் தொட்டு பெயர் பெயராகவும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும். அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. நன்றி 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 நன்றி. கோடான குடி நன்றி. கோடான குடி நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.